இவங்க குமைனிய பெரிய இமாம் மாதிரியும் அவங்க பக்கா கபரு வணக்கத்தை அந்த ஆதரிக்கிறான், இமாமியத்தை ஆதரிக்கிறான், மறைவான அறிவாங்கன்னு சொல்றான், சஹாபாக்களை காஃபிருங்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தன ஒரு புரட்சியாளனா அகீதா சரியில்லாம அவன் எவ்வளவு புரட்சி பண்ணிருக்கட்டுமே, அகீதா சரியில்லாம அபூபக்கர் காஃபிர்னு சொன்ன பிறகு இவன் சொர்க்கத்துக்கு போவானா? அது இஸ்லாமிய ஆட்சியா இருக்குமா? அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கெல்லாம் கொந்தளிப்பா இருக்குது. இவர்கள் அதை ஆதரிச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க. செய்தி மடல் அந்த காலத்துல ரொம்ப பெரிய இஸ்லாமிய புரட்சி மாதிரி எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப இதா இருக்கு. எங்க அண்ணனுக்கு எனக்கு மோதல். எங்க அண்ணன் அப்ப அந்த சிம்மு ஜமாத் இஸ்லாமிக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நான் அதை எதிர்ப்பேன். எனக்கு இந்த அகீதாவில் நான் ரொம்ப தீவிரமா இருப்பேன். எங்க அண்ணனுக்கு எனக்கு பெரிய சண்டையெல்லாம் வரும். அப்ப அந்த மாநாட்டில் கலந்துட்டு எங்க அண்ணன் என்கிட்ட சொல்றாங்க, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட், நீ சொன்னது ரொம்ப கரெக்ட்னாங்க. என்னத்தினால கரெக்ட் அப்படின்னா, ஒரு நதுவி ஒரு ஆளு வேற என்ன நதி ஆகும் இருக்கா, ஒரு நதுவி ஒருத்தர் இந்த ஷியா இசத்தை பத்தி ஆய்வு பண்ணி அந்த கூட்டத்தில் பேசுறாரு. நீங்க குமைனி இஸ்லாமிய புரட்சிங்கிறீங்க, ஷியாவுடைய கொள்கை எவ்வளவு டேஞ்சரான கொள்கை, இந்த குமைனியுடைய புஸ்தகங்கள்ல இருந்த நான் சொல்றேன்னு சொல்லி அவர் எடுத்து ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் தங்களுடைய அந்த சிம்முல இருந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஒழுக்கத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அவர்களே அதை மறந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி கூச்சல் போட்டு நிறுத்து, குமைனி பேச நிறுத்து, குமைனி பேச நிறுத்துன்னு சொல்லி கூச்சல் போடுறாங்க. அந்த குமைனியுடைய ஒரு பக்கத்தை அவர் சொல்றாரு, சொல்ல விடல அவரை, நான் சொல்லத்தான் செய்வேங்கிறாரு. அவ்வளவு தூரம் கொந்தளிச்சு அவரை சொல்ல விடாம தடுத்த உடனே தான் எங்க அண்ணன் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, நீ சொன்னது கரெக்ட், அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. அவருடைய இன்னொரு பக்கத்தை சொல்வதை கூட அவர்கள் ஜீரணிக்க தயாரா இல்ல. அந்த அளவுக்கு அவர்கள் மெண்டல் ரீதியாகவே அந்த மாதிரி வார்க்கப்பட்டாங்க. சம்பவம் நடந்தாரு. ஆமா, குமைனியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி எடுத்ததுல அவரும் ஹாமித் பக்ரி அவர் இருந்தாரு, அந்த சைடுல இருந்தவர். அதனால அவர் அன்னைக்கு அவர் சொல்லல. எங்க அண்ணன் இதை பார்த்துட்டு வந்ததா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த குமைனி மேல அவங்க ரொம்ப பெரிய அவர் பெரிய இஸ்லாமிய அபூபக்கர் உமருக்கெல்லாம் மேல பெருசா வச்சிருக்காங்க. அதனால அபூபக்கர் காஃபிர் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. அபூபக்கர் காஃபிர் இருந்தாலும் பரவாயில்லை, குமைனி எப்படி பேச போச்சு, நீ அபூபக்கர் காஃபிரா போயிட்டு போறாரு, நீ குமைனி குறை சொல்ல வந்துட்டியாங்கிற அளவுக்கு பார்க்கப்பட்டாங்க. 84 இருந்த அந்த மென்டாலிட்டி இருந்ததுனாலதான் நாம 84 இருக்காதுங்க, டெல்லி 84 தானா, 80 இருக்குன்னு நினைக்கிறேன், 84 தானா, சரி அந்த 84. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன், அப்போல இருந்து நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம் ஷியாவுடைய மறுபக்கம் சொல்லி, ஷியாக்களின் மறுபிரவேசம் சொல்லி, உள்ள ஊடுருவ வர்றாங்கன்னு சொல்லி. அதனால நீங்க இன்னைக்கு புதுசா இன்னைக்கு தான் எதுக்குறோம் நினைச்சுக்கிறாரு. ஆதாரத்தோட இன்னும் சொல்ல போனா கேரளாவில் சிம்மு ஆதரவு, ஷியா ஆதரவு, ஷியா எதிர்ப்பு ரெண்டா உடைஞ்சு போச்சு. அப்படி ஒரு சிந்தனை எங்க வார்க்கப்பட ரெண்டா உடையுமா? கேரளாவில் சிம்மு ஷியா ஆதரவு, ஷியா எதிர்ப்பு என்று ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படி அது பிரியும்? அந்த மாதிரி பேசப்படாட்டி பிரியுமா? அப்படி ஒரு வாத பிரதிவாதம் உள்ளுக்குள்ள நடக்காட்டி பிரியுமா? அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். நம்ம இட்டுக்கட்டி அவதூறெல்லாம் சொல்லல. அப்படி ஒண்ணு நுழைஞ்சுன்னா நம்மளே என்ன செய்வோம், இந்த இஸ்லாமிய அரசை படிப்போம், குமைனி மேல மரியாதை வரும். குமைனி அபூபக்கரை சொல்லியிருக்கும்போது நமக்கு தப்பா தெரியாது. ஏன்னா குமைனி தான் அபூபக்கர் ஈக்குவலான மரியாதை நமக்கு வந்துடும் உள்ளத்துல. இந்த மாதிரி கேடு கட்டவர்களுக்கு உள்ளத்துல மரியாதை வறுமையானால் அவர்கள் அபூபக்கரை திட்டினாலும் பெருசா தெரியாது, உமரை திட்டினாலும் பெருசா தெரியாது, இஸ்லாத்தை ஏற்குமாறு விமர்சினாலும் பெருசா தெரியாது. ஓகேங்கிற அளவு வந்துருல, சன்னப்ப சொன்னாலும் ஓகேங்கிற அளவு வந்துருச்சுல. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம அவதூறு இட்டுக்கட்டுலாம் சொல்லல. வேற என்ன கேள்வி மாமனாவது? ஆமா, ஹுதைபியா உடன்படிக்கையில் என்ன நடக்குது, என்ன கேட்கிறீங்கள? ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இங்க இருந்து வரக்கூடிய யாரா இருந்தாலும், அதாவது மக்காவில இருந்து யாராவது மதீனாவுக்கு வருவார்களே ஆனால் இஸ்லாத்தை ஏற்று நீங்க திருப்பி அனுப்பிடுங்க. மதீனாவில இருந்து யாராவது எங்க மார்க்கத்துக்கு திரும்பி வந்தார்களே ஆனால் நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் ரசூல்லா கடைபிடிச்சாங்க. கடைபிடிச்சி அவர் ரசூல்லாவை கட்டப்படாம தனியா போய் நினைச்சாரு, வழி மறிச்சாரு, கொள்ளையடிச்சாரு. ரசூல்லாவை தூண்டினாங்க. அதை ரசூல்லாவை கட்டுப்பட்டவர் அவரு. எது அனுமதி இல்லையா? அது அவர் இல்லையே, போயிட்டாரு தனியா. நீங்க ஏத்துக்கல, நான் என் இஷ்டத்துக்கு நடப்பேன்னு போனார் அவரு. அப்புறம் கூப்பிட்டுக்கிட்டாங்க, முறையிட்டோன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவ்வளவுதானே. வேற அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க அந்த அமீர் ஒரு ஆய்வு புத்தகம் எழுதுனதுக்கு பிறகு இப்ப பெரும்பாலும் இன்னைக்கு தௌஹீத் சகோதரர்கள்ட்ட பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு அமீர் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த அமீருடைய கட்டளை கூட கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா நாங்க அவங்க அமீர் கிடையாது, அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், அவங்களுடைய அதாவது அமீர் முமினுக்கு தான் கட்டுப்படணும், நீங்கெல்லாம் அமீர் இந்த அமீருக்கெல்லாம் நாங்க கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. புகாரில ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி ஆவீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி ஆவீர்கள், உங்களுடைய பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு அமீர் ஒரு சமுதாயத்தின் பொறுப்பாளியாக இருக்கிறார், அதை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் மகன் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பாளி, அது குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கொடுத்து விசாரிக்கப்படுவாள். அதே போல ஒரு மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கொடுத்து விசாரிக்கப்படுவான். அதே போல ஒரு எஜமானன், ஒரு ஊழியன் தன் எஜமானனுடைய கடைக்கு பொறுப்பானனாக இருக்கிறான், ஆகவே அவனும் தன்னுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில வருது. அப்ப இந்த பொறுப்பு என்பது என்ன, அமீருங்கிறது என்ன, அந்த பொறுப்புக்கு நம்ம எப்படி கட்டுப்படணும்? இப்போ ஒரு பள்ளியாசலுக்கு ஒரு அமீரை ஏற்படுத்துறோம், நாம சேர்ந்து இப்ப இந்த ஜனநாயக அமைப்பு மாதிரி ஒரு பையத் பண்ணி தான் ஒரு அமீரை நம்ம ஏற்படுத்துறோம். அந்த அமீருக்கு கட்டுப்படணுமா கூடாதா, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லும்படி கேட்டுக்கிறேன். அதாவது நீங்க அவர் சுட்டிக்காட்டின ஹதீஸ்ல அந்த டாபிக்கே சொல்லப்படல, பொறுப்புல இருக்கிறவர்களுடைய கடமைதாயத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுது. அந்த ஹதீஸ்ல சொல்றதெல்லாம் கீழே உள்ளவர்களுடைய இதை பத்தி சொல்லப்படல. உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொறுப்பின் கீழே உள்ளதை பற்றி கேட்கப்படுவீர்கள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் ராயத்திஹி, ஒரு ஆண்மகன் தன் மனைவியை பற்றி கேட்கப்படுவான். அது மாதிரியான விஷயங்களா வரும். ஒரு அந்த கீழே உள்ளதை பத்தி கேட்கப்படுறது. ஒரு முதலாளி தனக்கு கீழே வேலை பார்க்கறது கேட்கப்படுவான்னு சொல்லி ஒவ்வொருவரும் தனக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட கரெக்டா, நேர்மையா, ஒழுக்கமா, அந்த தலைமை உண்டு. அந்த தலைமை அது அமீர்ன்றதுக்கு பேர் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தலைமை குல்லுக்கும் ராயின்ல இருந்து அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தலைமையின் அடிப்படையில் நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர் கட்டுப்படுத்த நடக்கணும். ஆனா அது அமீர் என்ற அந்த அந்தஸ்துடையதோ, அமீர் கட்டுப்படுற ஒரு ஹதீஸ் அந்த இடத்துல சுட்டி காட்டுவதோ, இது நீ எனக்கு கட்டுப்படுறது மார்க்கத்தில் அமீர் கட்டுப்படுற அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்வதோ கூடாது. அதான தவிர அவர் சுட்டி காட்டின ஹதீஸ்ல இருப்பதெல்லாம் ஒவ்வொருவரும் கீழே உள்ளவர்கள்ட்ட கரெக்டா நடந்துக்கணும். கீழே உள்ள மேல உள்ளவங்க சொல்லப்படல. அதுல அவர் எடுத்துக்காட்டின ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பொறுப்புல இருக்கிறேன், நான் பொறுப்புல இருக்கிறேன்னா எனக்கு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட நான் ஒழுங்கா நடந்துக்கிறணும், அவங்களுடைய நல்லது கெட்டதுல நான் பாத்துக்கிறணும், பாத்துக்கிட்ட தன்னால கட்டுப்படக்கூடிய நிலைமை உண்டாயிரும். அப்படித்தான் இருக்கே தவிர அவர் சொன்னதுல அப்படி மாற்றமா இல்லை. நமக்கென உலகளாவிய தலைமை இல்லை. அதை உருவாக்க அதன் முயற்சிகளில் பகுதி வாரியாக ஈடுபடுவர்களிடம் பையத்து செய்வதில் என்ன தவறு? பகுதியா உண்டாக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட செய்வதில் என்ன தவறுங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியை காட்டினா தவறு இல்லை. நம்ம கேட்போம் என்னன்னு கேட்டா, அப்படி செய்யலாம் என்பதற்கு ஒரு முன்மாதிரிய குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ காட்டிட்டா நமக்கு தவறு இல்லை. அப்படி இல்லாதனாலதான் வேணாங்கிறோம். தமிழக முஸ்லிம்கள் தங்களிடம் பையத்து செய்யலாமான்னு என்கிட்ட செய்யலாமான்னு கேட்கிறாங்க. நான் என்னுடைய உரையிலே சொல்லிட்டேன், செய்யக்கூடாது. விளங்குதா? நம்மகிட்ட அதிகாரம் இல்ல, நான் ஒரு ஆட்சியை உருவாக்க போறது இல்ல, நீங்க செய்யவும் முடியாது, நான் வாங்கவும் மாட்டேன். வணங்குதா? பையத்து வாங்குறதுக்குரிய ஆள் நான் கிடையாது, அதனால அதை செய்ய முடியாது. இஸ்லாமிய அடிப்படையில் மக்களை திரட்டியவர்களிடம் மட்டும்தான் பையத்து செய்ய முடியுமா? ஜனநாயக அடிப்படையில் மக்களை திரட்டுவரிடம் எப்படி பையத் செய்ய முடியும் அப்படின்னு முதல்ல சொல்லியாச்சு. இந்த டாபிக்ல கேளுங்கம்மா, அது கேளுங்க, இந்த மாதிரி விஷயத்தை கேளுங்க. இப்போ பையத்துன்றது ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரி தான். இப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடு இஸ்லாம் ஆயிடுச்சுன்னா 100 கோடி மக்களும் ஒரு ஆள் கிட்ட போய் பையத் செய்யணுமா? அது பிராக்டிகலி பாசிபிளா? அது ஒரு கொஸ்டின். இப்ப இந்தியன் ஒரு ஆள் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் பையத் பிரகாரம் அவன் லீடர் ஆயிட்டான்னா அவனை கவுத்தவே முடியாது. அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் எதிர்க்க முடியாது, ஆட்சி மாற்ற முடியாது. அப்ப அவன் திருந்துறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அவன் திருந்த முடியாது. அப்புறம் இந்தியன் இப்படி ஒரு மோசமான ஒருத்தன் லீடர் ஆயிட்டான்னா அவனை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா ஈமான்ல உச்சக்கட்டமா இருக்கிறது நீங்க எதிருங்க, ஒரு அநியாயக்கார அரசனை நீங்க எதிருங்கன்னு சொல்லுது. அப்படி செஞ்சுட்டா இப்படி ஒருத்தன் எதிர்த்தனா அவனை கொல்லுன்னு பயத்து பிரகாரம் அவனை கொல்லணும்னு சொல்லுது. இது பயங்கரமான முரண்பாடா இல்லையா? இது அழகான கேள்வி. அதாவது ரெண்டாவது கேட்ட கேள்வி முதல்ல எடுத்துக்கிறோமே, ஒருவர் பையத்து செய்து ஒரு நாடு